நண்பர்களே, வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் உலக அரசியலின் முழு மேட்சியையும் தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறது. அமெரிக்க கடற்படையின் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலை சீனா நேரடியாக தாக்கி சில நிமிடங்களில் முழுக்க கைப்பற்றியுள்ளது. இது எச்சரிக்கை ஷூட்டிங் இல்லை, இது எந்த பயிற்சி ட்ரில்மும் இல்லை, இது முழுக்க முழுக்க லைவ் ஆபரேஷன். சில கணங்களில் அங்கிருந்த அமெரிக்க படையினர் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் முன்பே கப்பல் நாலாபுரமும் சீன போர்க்கப்பல்களாலும் சீன நீர்மூழ்கி கப்பல்களாலும் முழுவதும் சூழப்பட்டு விட்டது. அடுத்து நடந்தது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை ஒருபோதும் நடக்காத விஷயம். சீனாவின் ஒரு சிறப்பு கமாண்டோ யூனிட் நேரடியாக அந்த அமெரிக்க கப்பலில் ஏறி கட்டுப்பாட்டை கைப்பற்றியது. கப்பலின் மேலே பறந்து கொண்டிருந்த அமெரிக்க கொடி இறக்கப்பட்டது. அதனிடத்தில் சீன கட்டுப்பாட்டு சின்னங்கள் ஏறி கப்பல் சீன கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்லப்பட்டது. அமெரிக்காவுக்கு இது சாதாரண இராணுவ தோல்வி மட்டுமில்ல, இது ஒரு மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சி. தன் கடற்படை ஆதிக்கத்தின் சின்னமாக கருதிய அதே வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் முழு உலகத்தின் முன்னே அமெரிக்காவின் சாக்கே தரைமட்டமாக நசுக்கப்பட்டு விட்டது. இந்த தாக்குதல் திடீரென, ஆனால் முழு திட்டமிடலுடனும் மிக துல்லியமாகவும் நடந்தது. இந்த செய்தி முதலில் வாஷிங்டனில் உள்ள கூட்டு தளபதிகள் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த அடுத்த நிமிடத்திலேயே பென்டகனில் இருந்தும் வெள்ளை மாளிகையிலிருந்தும் தொடர் அவசர கூட்டங்கள் தொடங்கிவிட்டன. ஒருபுறம் கடற்படையின் பாதுகாப்பு தோல்வி, மறுபுறம் உளவுத்துறை எச்சரிக்கையை கொடுக்காத நிலை. இந்த இரண்டும் சேர்ந்து அமெரிக்க அதிகார பின்னணியில் நேரடி பீதியை உருவாக்கின. சில வருடங்களாக அமெரிக்கா சீனாவை பல தளங்களில் சுற்றி வளைக்க திட்டமிட்டு வந்தது. சுங்கவரி போர், தொழில்நுட்ப தடை, குறைக்கடத்தி சிப்களுக்கான தடைகள், அரிய பூமி பொருட்களின் விநியோகத்தில் அழுத்தம், அதோடு வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் பெரிய இராணுவ கன்சென்ட்ரேஷன். இந்த எல்லாவற்றையும் சீனா ஒரு மெதுவான ஆனால் ஆழமான முற்றுகையாகவே பார்த்தது. அமெரிக்கா பற்றை மேசையில் வரைந்து வைத்திருந்த இந்த முழு கண்ணியல் திட்டத்திற்கு சீனாவின் மனதில் ஒரு தெளிவான பதில் இருந்தது. அழுத்தம் சாலையில் வரும் பேச்சுக்களால் மட்டுமல்ல, நிலத்திலும் கடலிலும் நேரடி பதில்களால் தான் சமாளிக்கப்படும். இன்று நடந்தது அதுதான். இந்த தாக்குதலுக்கு இன்னொரு ஆழமான காரணம் இருந்தது. வடக்கு அட்லாண்டிக் பகுதியிலேயே சீனாவின் லாஜிஸ்டிக் சப்ளை லைன்களை முட்டி நிறுத்தி இந்தியாவை அடையும் கடல் வழித்தடங்களிலும் அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா முயன்றது. இதை சீனா நேரடியாக சிவப்பு கோடு என்று பார்த்தது. அவர்களுடைய கணக்கில் இது வெறும் வர்த்தக போட்டி இல்லை, சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகியவை உருவாக்கி வந்த புதிய கூட்டணியை பிளவுபடுத்தும் ஒரு பெரிய மூலோபாய முயற்சி. அதனால்தான் சீனா அமெரிக்காவை அதே மொழியில், அதே ரேஞ்சில், அதே மேடையில், அதாவது அட்லாண்டிக் கடலில் பதில் கொடுக்க முடிவு செய்தது. இந்த முழு காட்சியிலும் ரஷ்யாவினிடம் இன்னும் முக்கியமானது. சீனாவின் நடவடிக்கைக்கு பின் ரஷ்ய பாதுகாப்பு துறை எந்த மறைமுகமும் இல்லாமல் மிகவும் தெளிவாக ஒரு மெசேஜ் விட்டது. சீனாவை குறிவைத்து அமெரிக்கா எந்த வடிவிலேனும் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதை ரஷ்யா சீனாவுக்கு எதிரான முழுமையான போராகவே கருதும். ரஷ்யாவின் வடக்கு கடற்படை கட்டளை பிரிவுகள் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டன. ஆர்டிக் பிராந்தியத்திலிருந்து வடக்கு அட்லாண்டிக்கு போகும் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்களின் இயக்கம் அதிகரித்து வரும் ரிப்போர்ட்டுகள் வெளியேற ஆரம்பித்தன. இதனால் நிலைமை இனி சீனா வெர்சஸ் அமெரிக்கா என்ற எளிய சமன்பாடு இல்லாமல் போனது. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள் இது சீனா ரஷ்யா கூட்டணி ஒரு பக்கம், அந்த கூட்டணியை தடுக்க முயலும் அமெரிக்க நாடோ கும்பல் மறுபக்கம் என்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இப்படி எரியும் சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பார்வைகள் திரும்பி விழுந்த ஒரே நாடு இந்தியா. காரணம் தெளிவு. அமெரிக்காவுக்கு சீனாவை மட்டுமல்ல, ரஷ்யாவையும் சமாளிக்க இந்தியாவின் ஆதரவு அவசியம் என்பதை அது காலத்துக்கு முன்னரே புரிந்து கொண்டிருந்தது. அதே சமயம் இந்த புதிய நெருக்கடியில் இந்தியா வெளிப்படையாக சீனா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவின் பக்கம் நின்று ஆவேசமான ஆதரவையும் காட்டவில்லை. சீன தாக்குதலுக்கு பிறகு புது தில்லியில் இருந்து வந்த இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒரு வரியில், ஆனால் மிகவும் தெளிவாக இருந்தது. வடக்கு அட்லாண்டிக்கில் இடம்பெற்ற இந்த சம்பவம் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆக்ரோஷமான இராணுவ மற்றும் நிதி கொள்கைகளின் நேரடி விளைவு. இந்த முறை இந்தியா தானாக வந்து தலைவணங்கப் போவதில்லை. அதற்கு பிறகு வந்த செய்திதான் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது. பின்புற தூதரக சேனல்களின் வழியாக இந்தியாவிடம் நேரடியாக உதவி கேட்டு அமெரிக்கா நெருக்கடியை அணுகியது. இந்த நெருக்கடியில் இந்தியா மத்தியஸ்தராக இறங்கி சீனாவை சற்றே பின்வாங்க வைக்க வேண்டும். அதே வேளையில் அமெரிக்காவுக்கும் ஒரு முகரட்சை கிடைக்க வேண்டும். இதுதான் வெள்ளை மாளிகையின் அனுசரிக்கப்பட்ட கோரிக்கை. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை இந்தியாவுக்கு மீதான அழுத்தம், மிரட்டல், சுங்கவரி பேச்சு அனைத்தும் ஓஎன் நிலையில் இருந்த ஒரு நாட்டே இப்போது இந்தியாவை கேடயம் போல பயன்படுத்த முயல்கிறது என்ற உண்மை புது தில்லியில் மிகவும் குளிர்ந்த மனத்துடன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனடி பதில் வரவில்லை. இந்தியா கவனமாக காத்து பார்க்கும் மோடிலே இல்லம் அமைந்து கொண்டது. இதற்கிடையில் சீனா இந்த தாக்குதல் ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று தெளிவாக கூறிவிட்டது. அமெரிக்கா எந்த கடல் பிராந்தியத்திலும் தனது விருப்பப்படி யூனிலேட்டரல் ஆக நடந்து கொள்ள முயல்ந்தால் அங்கெல்லாம் பதில் வரும் என்ற வெறுமனே வார்த்தையல்லாத எச்சரிக்கையையும் கொடுத்தது. ஆசியாவை நம்பியிருக்கும் அமெரிக்க நிறுவனங்களின் சப்ளை லைன் கெடினாலும் கூட அதை சீனா ஒரு விலையாக பார்க்க மறுப்பதில்லை என்ற மெசேஜ் வந்தது.
இதனால் இந்த ஆபரேஷன் வெறும் இராணுவ மேடையில் நடந்தாலும் அதனால் ஏற்படும் பாதிப்பு நேரடியாக அமெரிக்க பொருளாதாரத்தின் நரம்புகளை கீறப்போகிறது என்பது தெளிவானது. அமெரிக்காவின் முதல் எதிர்வினை கண்கள் சிவந்து கோபத்தில் பேசும் சூப்பர் பவரின் ரியாக்ஷனாக இல்ல, அது ஒரு ஆழமான பீதியின் சத்தமாக இருந்தது. பென்டகன் உடனடியாக அந்த பகுதியில் இருந்த மற்ற போர்க்கப்பல்களையும் பாதுகாப்பான தளங்களுக்கு பின்வாங்குமாறு ஆணையிட்டது. சில நாட்களுக்கு முன்பு வரை தன் ஆதிக்கத்தை காட்டுவதற்காக பெருமையாக சீரமைக்கப்பட்டு வடக்கு அட்லாண்டிக்கில் காட்சி கொடுத்துக் கொண்டிருந்த அமெரிக்க கடற்படை குழு இப்போது தன் சொந்த போர்ட்டுகளுக்கு தலையணியுடன் ஓடிவரும் படமாக உலக ரேடார்களில் பளிச்சென தெரிந்தது. இது நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே அமெரிக்காவின் உள்ளே அரசியல் நிலை வெடிக்க தயாராகிவிட்டது. காங்கிரஸில் திறந்த வெளியில் வாக்குவாதம் வெடித்தது. ஒரே நேரத்தில் சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், ஐரோப்பா எல்லாருடனும் முனை திறக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எதிர்க்கட்சியிலிருந்தோ முன்னாள் இராணுவ அதிகாரிகளின் வட்டாரமோ எல்லா இடத்திலிருந்தும் எழ ஆரம்பித்தது. அமெரிக்க மீடியாக்களும் இந்த முறை தகவலை மிதமாக்கி பேசாமல், இந்த நெருக்கடி திடீரென்று விழுந்த புயல் அல்ல, ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆக்ரோஷமான மற்றும் ஒழுங்கற்ற கொள்கைகளால் மெதுவாக கட்டப்பட்ட குண்டு இப்போது வெடித்தது என்று வெளிப்படையாக சொல்லத் தொடங்கின. நேட்டோ கூட்டணிக்குள்ளும் அதிருப்தி இப்போது மூடிய கதவுகளுக்குள் மட்டுமில்லாமல் வெளியில் கூட ஒலிக்க ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் அமெரிக்கா எதை சொன்னாலும் ஆம் என்று கையெழுத்து போட்ட பிரான்சும் ஜெர்மனியும் இந்த முறையில் மிகவும் ஒற்றை வரியில் ஆனால் கனமான சுட்டிக்காட்டை விட்டன். நிலைமையை மேலும் வெடிப்பதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை பாதையை தேர்வு செய்ய வேண்டும். இது நாங்கள் உங்களை கண்மூடி பின்தொடர்வதில்லை என்ற மெசேஜ். டென்மார்க்கும் கிரீன்லாந்து குறித்த பழைய ட்ரம்ப் கருத்துக்களையும் முன்வைத்து தங்களது இறையாண்மை மீது தவறான கணக்கு போட்டால் முதலில் சுட்டு பேசுவோம் என்ற வகையில் கடுமையான எச்சரிக்கையை முன்வைத்தது. ஐரோப்பிய ஒன்றியம் முழுக்க இந்த சூழ்நிலையில் இந்தியா எங்கள் பக்கத்தில் நிற்குமானால் அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுவது கனவாகவே இருந்துவிடும், அதன் பொருளாதாரம் முழு உலகத்தையும் எதிர்கொள்ளும் நிலையில் ஒருபோதும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு மொழியை கடினப்படுத்தியது. இந்த எல்லாவற்றையும் பார்த்தபோது உலக சந்தைகள் சும்மா இருக்க முடியுமா? எண்ணெய் விலைகள் திடீரென்று உயர்ந்தன, கடல் காப்பீட்டு கட்டணங்கள் கூடின, தொழில்நுட்பம் சார்ந்த பெரிய பங்குகளில் சரிவுகள் ரெக்கார்ட் லெவலுக்கு போனது. காரணம் தெளிவு. அமெரிக்கா, சீனா இடையிலான கடல் வழி தடுப்புகள் நீண்ட காலம் நீடித்தால் உலகளாவிய விநியோகச் சங்கிலிதான் முதலில் அதிரும். அந்த விநியோகச் சங்கிலியை மறுபடியும் புதிய வழிகளில் அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் அதில் அதிக நம்பகத்தன்மையுடன் குறைந்த ஆக்கிரமிப்பு தோற்றத்துடன் தோன்றும் ஒரே பெரிய பொருளாதார சக்தி இந்தியாதான் என்று முதலீட்டாளர்கள் கணக்கும் ஆரம்பித்தது. இது எல்லாம் வெளியில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியா 2 ரேகைகளில் கூடவே நடந்து கொண்டிருந்தது. திறந்த மேடையில் இந்தியா அமைதி, உரையாடல், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பு, எந்த ஒருதலை பட்ச இராணுவ ஆக்கிரமிப்பிற்கும் எதிர்ப்பு, இந்த கோட்பாட்டு பேச்சை மட்டும் முன்னிறுத்தியது. ஆனால் திரைக்கு பின்னால் பாதுகாப்பு அமைப்பு முழுவதும் கேள்வி பேப்பரையே மாற்றிக்கொண்டது. இந்திய பெருங்கடலில் கடற்படை ரோந்துகள் அதிகரிக்கப்பட்டன. எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு மேலும் உயர்த்தப்பட்டது. எந்த சாத்தியமான பதற்றத்துக்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஆணை 3 அடுக்கு கட்டமைப்பிலும் சென்றது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரே நேரத்தில் சிக்னல் அனுப்பும் இந்த சமநிலையான ஆனால் வலுவான நிலைப்பாடு வாஷிங்டனுக்குள் இருக்கும் ஒரு பயத்தையும் பீஜிங்குக்குள் இருக்கும் ஒரு எச்சரிக்கையையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கியது. இந்தியா இந்த நெருக்கடியில் ரியலாக நடுநிலையிலே இருப்பதாக இருந்தாலும் அந்த நடுநிலையை பயன்படுத்தி தன் நீண்டகால மூலோபாய நன்மைகளை பெறத் தொடங்கினால் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் குறையக்கூடும் என்ற கணக்கு வெள்ளை மாளிகை மேஜைகளில் வலுப்பெற்றது. சீனாவும் இந்தியாவின் இந்த செய்யாமல் இருந்து செய்யும் அரசியலை மிகவும் கவனமாக பார்த்தது. ஏனெனில் பொருளாதார அளவிலும் இராணுவ திறனிலும் மக்கள் தொகை அளவிலும் நீண்ட காலத்தில் சீனாவுக்கு சவால் விடக்கூடிய ஒரே அடுத்த சக்தி இந்தியாதான் என்று பீஜிங் கண்ணோட்டம் நன்கு அறிவது. அதனால்தான் சீனா இந்தியாவை நேரடியாக எதிரியாக சித்தரிக்கும் வார்த்தைகளை கைவிட்டு இராஜதந்திரமாக முன்னேற்றம் செய்யக்கூடிய பங்காளி என்ற மெசேஜ் அனுப்பிக்கொண்டே இருந்தது. இந்த நெருக்கடியின் தாக்கம் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நேரடியாக பட்டது. பாதுகாப்பு கவுன்சிலில் கூட்டங்கள் ஒன்று பின் ஒன்றாக நடந்தாலும் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஒருவரின் தீர்மானத்தை மற்றவர் வீட்டோ செய்து எந்த ஒற்றுமையான முடிவும் எடுக்க முடியாத நிலை உருவானது. ஆதிர தேசங்களை தடுத்து நிறுத்த சப்போஸ் டு பி இருக்கும் அமைப்பு புதிய யதார்த்தங்களுக்கு முடிவு சொல்ல முடியாமல் கை கட்டி கொண்டிருப்பதை உலகம் நேரில் பார்த்தது. 2ஆம் உலக போருக்கு பிறகு கட்டப்பட்ட ஒற்றை மைய சக்தி அமைப்பு இப்பொழுது உண்மையான பல துருவ உலகத்தின் முன்னே அசரபோகிறது என்ற உணர்வு அங்கிருந்த ஒவ்வொரு பிரதிநிதியின் மனத்திலும் மெல்ல மெல்ல ஊறத் தொடங்கியது. இந்த வரலாற்று மோதலின் அடுத்த கட்டம் இன்னும் ஆழமாகவும் இன்னும் சிக்கலாகவும் வெடித்தது. வடக்கு அட்லாண்டிக்கில் அமெரிக்க போர்க்கப்பல் கைப்பற்றப்பட்ட சில நாட்களுக்குள் உலகின் ஒவ்வொரு முக்கிய தலைநகரிலும் அவசர கூட்டங்கள் தொடங்கிவிட்டன. வாஷிங்டனில் இருக்கும் வெள்ளை மாளிகைக்குள் தான் அதிகமான பதட்டம். ஜனாதிபதி ட்ரம்ப் முன் 2 வழிகள். 1, உடனடியாக கடும் இராணுவ பதிலடி கொடுத்து அமெரிக்க ஆதிக்கம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று காட்டுவதும், 2, பின்வாங்கி இந்த நஷ்டத்தை குறைந்த அளவிலேயே முடிக்க முயல்வதும்.
இரண்டுக்கும் அரசியல் ரிஸ்க் சமமானது. கடுமையான பதிலடி கொடுத்தால் சீனா ரஷ்யா கூட்டணிக்கு நேரடியாக வார்பிர கிளிக் செய்துவிடும் வாய்ப்பு. அப்படி ஒரு போரில் அமெரிக்காவுக்கு முழு வெற்றி உறுதி என்ற நிலைமை இல்லை. அது நடந்தால் அமெரிக்க பொருளாதாரமும் இராணுவமும் நீண்ட வருடங்கள் பாதிக்கப்படும். மாறாக தனிவு காட்டினால் அமெரிக்கா இன்னொரு சூப்பர் பவர் அல்ல. தன்னுடைய கப்பல் கைப்பற்றப்பட்ட நேரத்திலும் பதில் கொடுக்க தயக்கம் காட்டும் பலவீனமான நாடு என்ற கதையை எதிர்க்கட்சியும் மீடியாவும் அமெரிக்க மக்களுக்கு விற்பார்கள். இந்த இரு முட்களுக்கிடையில் சிக்கிய நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் நடுங்கிக் கொண்டிருக்கும் படம் வெளிப்பட்டது. இந்த குழப்பத்தின் நடுவிலேயே சீன கடற்படை இனி ஆசிய மண்டலத்தில் மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் பெருங்கடலிலும் தனது ரோந்தையும் கண்காணிப்பையும் நிறுவிவிட்டது என்ற பென்டகன் ரிப்போர்ட் எல்லாவற்றையும் மேலும் தள்ளின. பல தசாப்தங்களாக அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் பாதுகாப்பு கோட்டை என்று கருதப்பட்ட இந்த பகுதியில்தான் புதிய ஒரு ஆசிய சக்தி தனது இருப்பை நிரூபித்து விட்டது என்ற உண்மை அமெரிக்க இராணுவ அகாடமிகளுக்கு ஒரு குளிர்ச்சியான சத்தமாக கேட்டது. இந்த எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது உலகத்தின் மற்ற பக்கத்தில் இருக்கும் இந்தியாவில் ஒரு வேறு வகையான கணக்கு புத்தகம் திறக்கப்பட்டது. ஒருபுறம் இந்தியா பிரிக்ஸ் கூட்டணியின் ஒரு முக்கிய உறுப்பினர், மறுபுறம் அதே இந்தியா குவாட் கூட்டமைப்பிலும் நேட்டோ நாடுகளுடனான பாதுகாப்பு, தொழில்நுட்ப, பொருளாதார ஒப்பந்தங்களிலும் வலுவான இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சீனா ரஷ்யாவுடனான ஆற்றல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மறுபக்கம் ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றுடன் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு சூழலை சமநிலைப்படுத்தும் சேர்க்கை. அமெரிக்கா இதையெல்லாம் பார்த்தவுடனேயே தன் மொழியை மெதுவாக மாற்றத் தொடங்கியது. சில காலம் முன்பு வரை இந்தியாவுக்கு எதிராக சுங்கவரி, டேரிஃப், மிரட்டல், நீங்கள் எங்கள் பேச்சை கேளுங்கள், இல்லை என்றால் தண்டனை வரும் என்ற டோனில் பேசிக் கொண்டிருந்த அதே நிர்வாகம் இந்த நெருக்கடியில் இந்தியா எங்கள் இயல்பான கூட்டாளி, இந்த நெருக்கடியை சமநிலைப்படுத்த இந்தியாவின் பங்கு மரியாதைக்குரியது என்ற மெலிதான நண்பத்துவ மொழியை பயன்படுத்தத் தொடங்கியது. அமெரிக்கா இந்தியாவிடம் கேட்டிருக்கும் உதவி வெறும் மத்தியஸ்த உதவி இல்ல. உண்மையில் அது அமெரிக்காவின் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான கடைசி தாழ்ந்த வேண்டுகோள். சீனாவுக்கு, ரஷ்யாவுக்கு ஒரு வலுவான மெசேஜ் கொடுக்க. ஆனால் அடுத்த பெரிய போரில் கைவிடாமல் ஒரு முகரட்சை பாதை தேவைப்படுகிறது. அந்த பாதையின் கதவு புது தில்லியில் தான் திறக்க முடியும் என்ற உண்மை வாஷிங்டனுக்கு இப்போது தெளிவாகிறது. ஆனால் இந்தியா இப்போதைக்கு எந்த அவசர தீர்மானத்துக்கும் கையெழுத்து போட தயாராக இல்லை. எந்த வழி எங்கள் நீண்டகால நலனுக்கு உகந்தது என்ற கேள்விக்கே மட்டுமே புது தில்லி பதில் தேடிக் கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் இந்த போரை கடல் மட்டத்திலேயே நீண்ட காலம் இழுத்துச் செல்லும் ஆர்வம் இல்லை. அவர்களது கவனம் இப்போது பொருளாதார மற்றும் மூலோபாய அழுத்தம் என்ற இரு வழிகளில் இருக்கிறது. அமெரிக்க டாலர் மீது உலக நம்பிக்கை, அமெரிக்க நிறுவனங்களின் உலகளாவிய சப்ளை லைன், அமெரிக்க பங்கு சந்தைகளின் நீண்டகால மேன்மை, இந்த மூன்று கம்பங்களுமே சீனாவின் கண்களில் இப்போது இலக்குகளாக தெரிகின்றன. அரிய பூமி பொருட்களின் ஏற்றுமதி, உயர்மட்ட தொழில்நுட்ப உபகரணங்கள், ஆசிய கடல் வழி தடங்கள், இவை அனைத்திலும் சீனாவின் பிடி அதிகரித்தால் அமெரிக்காவின் உண்மையான பலவீனம் எந்த நாணய விகித காட்சி பலகையில் அல்லாமல் அதன் உள்ளேயே வெளிப்படும். இதற்கிடையில் ரஷ்யா இந்தியாவுடன் தனது ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை இன்னும் உயர்த்துவதாக அறிவித்து அமெரிக்காவின் பிரித்து ஆட்சி செய் என்ற பழைய கண்ணியலை பூரணமாக முறியடித்தது. இந்தியா ரஷ்யா உறவை பிளக்க முயன்ற அனைத்து திட்டங்களும் பயனில்லாமல் போனதை ரஷ்யா இந்தியா கூட்டு அறிக்கைகள் உலகிற்கு காட்டின. இதனால் உலகம் ஒரு மிக தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த பூமி இனி ஒரே ஒரு சூப்பர் பவரின் விதிகளால் ஓடப்போவதில்லை. விதிகள் சந்திப்பு மேஜைகளில் பேச்சுவார்த்தையால் பல நாடுகளின் பரஸ்பர நலன்களை கணக்கில் கொண்டு உருவாகப் போகின்றன. அந்த புதிய உலக ஒழுங்கின் மையத்தில் இப்போது இந்தியா நிற்கிறது. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் கைப்பற்றப்பட்ட சம்பவம் வெறும் இராணுவ சம்பவம் இல்ல. அமெரிக்கா என்ற பெயருக்கு உலகம் எவ்வளவு பயப்பட வேண்டும் என்ற கேள்வியை குழி போட்டு உலகம் மீண்டும் கேட்க வைத்துள்ளது. சீனா அந்த கப்பலை கைப்பற்றியதன் மூலம் இரும்பு மட்டுமல்ல, அமெரிக்காவின் உளவியல் மேலாதிக்கத்தையே தட்டி பறித்திருக்கிறது. இந்த எல்லா கிளர்ச்சிகளின் நடுவிலும் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி ஒன்று மட்டுமே. அமெரிக்கா என்ன செய்கிறது என்று மட்டும் இல்லை, இந்தியா என்ன செய்ய போகிறது. ஏனெனில் இன்று இந்த உலகத்தில் உருவாகும் ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு புதிய கூட்டணியும், ஒவ்வொரு புதிய சமநிலையும் ஒரு கட்டத்தில் இந்தியாவை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. நண்பர்களே, இந்த வரலாற்று மோதலின் அடுத்த அத்தியாயம் எப்படி எழுதப்படும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நாடாக இந்தியா மாறிவிட்டது. அமெரிக்கா இனி பழைய போலியாக திரும்ப முடியாது. ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகிறது. அந்த ஒழுங்கின் மையத்தில் அமைதியாக ஆனால் மிக வலிமையாக இந்தியாவின் அரசியல், இந்தியாவின் இராணுவம், இந்தியாவின் பொருளாதாரம் தன் தாளில் நடக்கிறது. இந்த கதை இங்கே மட்டும் முடிவல்ல, இது இன்னும் ஆரம்ப அத்தியாயம்தான். ஆனால் இந்த ஆரம்ப அத்தியாயத்திலேயே ஒரு விஷயம் தெளிவு. ஆயுத சக்தி, பணசக்தி மட்டும் போதாது. யாரிடம் அதிக நம்பிக்கை, அதிக ஒத்துழைப்பு, அதிக பொறுமை இருக்கின்றதோ வரவிருக்கும் காலத்தில் உலகம் அந்த நாட்டின் சுற்றியே சுழலும். அந்த அளவுக்கு வலுவான நிலைப்பாட்டில்தான் இன்று இந்தியா நிற்கிறது.